ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை தமிழ். நாம் இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அது சிம்பிளாகவும் அதே டைமும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயமும் பல்லாரியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கிடலாம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன், அதை நல்லா கிளீன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெங்காயத்தோட அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் உள்ள சேர்த்துடலாம். மட்டன் உள்ள சேர்த்துட்டோம், நல்லா வெங்காயத்தோட கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா வெந்திருக்கு. இப்போ 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மசாலோட இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டன் நல்லா வேகட்டும். மட்டன் வதங்குற டைம்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவு தேங்காய் சில், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ மட்டன் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு, அந்த மசாலோட ஃப்ளேவரும் மட்டனில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம அரைச்செடுத்த தேங்காய் பேஸ்ட்டை மட்டனில் சேர்த்து விட்டுடலாம். தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுக்கு. இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்து ஒரு மிதமான தீயில வச்சு 5லேருந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கோதை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.